வணக்கம். என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன கொசு மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம பெட்டுக்குள்ளே இருக்க மைசெலுத்தெல்லாம் சாப்பிட்றது. இது எப்படி உருவாகுது அப்படின்னா நம்மளால தான். ஸோ நம்ம சரியாக செட்டு பராமரிக்கலை, இந்த மாதிரி அழுகி போன காலங்கள்லாம் விட்டோம்னா அதுக்குள்ளே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால அப்படியே அதில் சின்ன சின்ன கொசு உருவாகும். இதுலேருந்து புழுலாம் அப்படியே வரிசையாக வர ஆரம்பிக்கும். ஸோ இது மூலியமாக தான் இது என்ன பண்ணுவோம்னா அப்படியே நிறையா குயிக்காகவே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி பெட்டுக்குள்ளே இருக்க மைசெலுத்தை ஃபுல்லாக உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் இது வர்றதுக்கான காரணம் இந்த மாதிரி நம்ம அழுகி போன பொருட்களை செட்டுக்குள்ளே அப்படியே விட்றதுனால தான், அழுகி போன காளான்களை மேக்ஸிமம் விட்றதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஆகுது. இது ஒரு 2 பெட்டுக்கு இடையில உள்ள இடத்துல காளான் அப்படியே பறிக்காமல் விட்டாச்சு. ஸோ அப்படி விட்டது தெரியாமல் விட்டதுனால அப்படியே அந்த இடத்துல இருக்க காளான்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு சில இதில் தண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி கொசுக்கள் வரும். ஸோ இதனால் இதெல்லாம் கரெக்டாக 2 பெட்டுக்கு இடையில கரெக்டாக செக் பண்ணி காளான் எப்பயும்